கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுவதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர் கனமழை காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளம் கரை புரண்டோடும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக அஸ்வினி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டாடும் வெள்ள நீரால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாராமல் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. அணைகளில் ஏற்கனவே கோடைக்காலம் என்பதால் அணைகளில் நீர் குறைவாக இருந்ததால் இந்த மழைக்கு தற்போது எந்த விதமான பெரிய அளவு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆகையால் மாவட்டம் குளிர்ந்த சீதோஷண நிலையாகவே காணப்படுகிறது. பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்நிலையில் கடந்த மாதமே கோடை வெயில் கொளுத்தி வந்த காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சி மழையாக பெய்து வருகிறது. இதனால் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. அதன் அருகே ஒட்டிய மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதன் தாக்கம் எதிரொலித்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரமாகவே விட்டு பெய்த மழை தற்போது 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதனால் அணைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. அதே போன்று மலையோர ஆற்றுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை, கோதையாறு, சிற்றாறு, ஆறுகாணி, பத்துகாணி உள்ளிட்ட மலையோர பகுதிகளிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பிரதான நீர்நிலையாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற நீர்நிலைகளும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோன்று குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவி மற்றும் குழித்துறை தாமரை பாரணி ஆறு போன்றவற்றிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில காலங்களாக கேரளாவை ஒட்டிய கையக்காவலை, படந்தாளமூடு, குழித்துறை மற்றும் குலசேகரம், சுருளோடு, திருவட்டாறு, பேச்சிப்பாறை, கோதையாறு போன்ற பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் திருப்பரப்பு வலதுகரை சானல் மற்றும் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை சார்பில் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையானது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாவிட்டாலும் அணைகள் வெகுவாக நிறைந்து வருகின்றன. அதே போன்று தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கேட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துள்ளது. இதனால் இந்த தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.